கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களை வழிநடத்துவதற்காக அற்புதமான அதிசயமான தூதர்கள், தேவ தூதர்கள் உங்களோட இருக்கிறார்கள். அவர்கள் உதவி செய்கிறவர்களாய் உங்களோட இருக்கிறார்கள். உங்களோட உலாவ முடியும், உங்களோட பேச முடியும். அந்த தேவ தூதர்களின் ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை குறித்து இன்று நாம் பேச போகிறோம். நன்றாக கவனியுங்கள். இதை தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த வேதத்திலே, நம்முடைய சத்திய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த தூதர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஐயா, தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் மாற்றின தேவன் அவரை சொல்லுகிறார், தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை, வெற்றியை, விடுதலையை, சுகத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு இவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை இந்த உலகத்திலே நடக்கிற அல்லது நம்முடைய கூட்டங்களிலே, சுவிசேஷ கூட்டங்களிலே, சபைகளிலே நடக்கிற ரட்சிப்பை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆவலாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக தூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அற்புதமான தூதர்கள் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாக தேவ தூதர்கள் உண்டு. அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிறவர்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து வருகிறவர்கள். தேவாதி தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிறவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நம்புங்கள். மோசே சொன்னது போல, ஐயா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் நீர் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று மோசே சொன்னது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். அது தேவ தூதர்கள் அடங்கிய தேவ பிரசன்னம். நிச்சயமாய் உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணவும், உங்களை வழிகளில் எல்லாம் உங்களை பாதுகாக்கவும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவும் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வழிகளில் எல்லாம், உங்கள் பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம், சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். ஐயா, உங்கள் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்துவதற்காக எங்கோ நடந்து கொண்டிருக்கிற, எங்கோ படித்துக் கொண்டிருக்கிற, ஏதோ தூரத்திலே, ஏதோ பல மாநிலங்கள் தாண்டி அல்லது பல நாடுகள் தாண்டி படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய கால்கள் கல்லிலே இடறிவிடாதபடிக்கு, அல்லது எங்கும் யாரிடமும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இடறிவிடாதபடி அவர்களை கர்த்தருடைய தூதர்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே. வழிகளில் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பாய்ச்சி காட், எத்தனை பெரிய ஆனந்தம் பாருங்கள். இன்னுமாக அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கர்த்தருடைய தூதன் உங்களோட இருக்கிறார். தூதன் நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியும். சங்கீதம் 34:7 இப்படியாக, கர்த்தருடைய தூதன் அவருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களை, பயந்தவருடைய குடும்பத்தை, பயந்தவருடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். விடுவிப்பார் அல்ல, விடுவிக்கிறார். இப்படியாய் நீங்களும் நானும் நாம் விடுவிக்கப்பட்டு வருகிறோம். நாம் கண்ணுக்கு புலப்படாத தூதர்கள். ஒருவேளை புலப்படலாம், புலப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்மை சுற்றி நிச்சயமாக தேவ தூதர்களின் கூட்டம் உண்டு. கர்த்தர்
கர்த்தர் நமக்காகவே ஆயத்தம் பண்ணின தூதர்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பார்கள். இன்னும் பாருங்கள், சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார் 35:5. அவர்கள் என்னை எதிர்க்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என் பிள்ளைகளை கெடுக்க பார்க்கிறவர்கள், என் பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்த பார்க்கிறவர்கள், ஐயா எங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கங்கணம் கட்டி நிற்கிறவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. காற்றடிக்கும் போது எப்படி பதரும் தூசியும் பறந்து போகுமோ அப்படியே பறந்து போவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. ஓ குளோரி! எப்படி ஒரு அற்புதமான ஜெபம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. தேவ தூதர்களின் ஆளுகை இருப்பதை மறந்து விடாதிருங்கள் ஒரு நாளும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அறியவில்லையோ, நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் அது நிச்சயமாய் நடக்கும். அது நிச்சயமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்கிறோமே, அந்த கிருபையிலே நம்மை நடத்துகிறவர்கள் தேவ சமூகத்திலே இருந்து புறப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் என்பதிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், இன்னும் சங்கீதம் 35:6 அவர்களுடைய வழி என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என்னையும் அழிக்கவும் நாசமாக்கவும், ஐயா இவர்களை கெடுக்கவும் உடனிருந்து வேலை செய்கிற அவர்களுடைய வழி இருளும் சர்க்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. மைட்டி காட்! எத்தனை ஒரு அற்புதமான ஜெபம் பாருங்க, எத்தனை அற்புதமான கட்டளையை வெளிப்படுத்துகிறார் பாருங்க சங்கீதக்காரன். இவர்களை கர்த்தருடைய தூதன் பின்தொடருவானாக. அப்பொழுது அவர்களை இருளும் சர்க்கலுமான வழிகளிலே அவர்கள் இடறி போகும்படியாய், என் பிள்ளைகளை அழித்து விடாதபடி, என் பிள்ளைகளை கெடுத்து விடாதபடி கர்த்தருடைய தூதர்கள் கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்யும். ஹல்லேலூயா! பாருங்க, துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், கலகத்தை தேடுகிறவர்கள் எல்லாம் துஷ்டர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நீதிமொழிகள் 17:11. நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய், அல்லது உங்களை நீங்கள் கர்த்தரை தேடுகிற நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுக்கு விரோதமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் கலகத்தை தேடுகிறவர்கள், கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், குடும்பத்திலே கலாட்டாக்களை அல்லது உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உண்டு பண்ண துடிக்கிறவர்கள் என்ன நடப்பார்களாம்? துஷ்டன் கலகத்தையே விரும்புகிறான், தேடுகிறான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். ஐயா, குரூர தூதன் கூட தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுவான் உங்களுக்காக யுத்தம் செய்யவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கவும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக அவருடைய தூதர்களை அனுப்புவார். இந்த சிறியரில், இன்னும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயா, என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறா? அல்லது அந்நிய தேசத்திலே படிக்கிற அல்லது வேலை செய்கிற என் பிள்ளைக்கு, என் கணவனுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லாதிருங்கள். இனிமேலும் யாருடைய உதவியும் இல்லை, யாருமே எங்களுக்கு சகாயம் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று பேசாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த சிறியவனாகிய என் கணவன் ஏதோ வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற, அல்லது வெளிப்பட்டணத்திலே இருக்கிற, அல்லது சிக்கலான இடங்களிலே வேலை செய்கிற, அல்லது பல்வேறு பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் மத்தியிலே வேலை செய்கிற என் மகன், என் மகள், அல்லது என் கணவன், அல்லது யாராய் இருந்தாலும் சரி, இந்த சிறுவரில் நான் எவரையும் அற்பமாய் எண்ணவில்லை. இவர்களுக்கென்று ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவன் நித்தமும் பிதாவின், என் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முகத்தை அந்த தூதன் தரிசிக்கிறான். ஹல்லேலூயா! அங்கே எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசுகிற மனுஷகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் எனக்கும் என் பிள்ளைகளுக்குமாக பரிந்து பேசுகிறார். அங்கே இருந்து புறப்படுகிற ஒரு பரிசுத்த தூதன் என் காரியங்கள், என் பிள்ளைகளின் காரியங்கள், என் கணவன், என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் அனுப்பப்படுவான். நாங்கள் எங்கள் கால்கள் கல்லிலே இடறி போவதில்லை, நாங்கள் அழிந்து போவதில்லை. எங்களோ சுற்றிலும் தேவ சமூகம் இருக்கிறது, தேவ தூதர்களின் ஆளுகை இருக்கிறது. எங்கள் தேவனிடம் இருந்து புறப்படுகிற ஒரே தூதன் 1,85,000 பேரை சங்கரிக்கிற வல்லமை உள்ள தூதர்கள் இருக்கிறார்கள்.
யாரும் எதுவும் எங்கேயும் எப்பொழுதும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அசைப்பதில்லை. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட், இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஓ லார்ட் இந்த கிருபை பூரண கிருபையாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் இவர்களுக்காகவும் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படும்படியாய் தேவ சமூகத்தை நித்தமும் தரிசிக்கிற ஓ லார்ட் மகிமையான தூதர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காகவும் அவருடைய கணவன்மாருக்காகவும் ஐயா அவருடைய குடும்பத்தின் காரியங்கள், வேலை ஸ்தலங்கள், இன்னும் வியாபாரங்கள், ஊழியங்கள், ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய தூதர்களின் ஆளுகை உண்டாகட்டும். தேவ சமூகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் இந்த இரவு ஜெபத்திலே வந்திருந்து ஓ எங்களோடு ஜெபிக்கிற, விசேஷமாய் மணிப்பூரிலே நடக்க போகிற வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களிலே நடக்கிற அற்புதமான கூட்டங்கள், அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரமும் நடக்க போகிற மணிப்பூரில் நடக்க போகிற கடைசி கூட்டம், அந்த உபவாச கூட்டத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இதிலே வேலை செய்யும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய், அவசியமான காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்களும் என் அன்பு சகோதரி சகோதரர்களும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நம்புங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவ சமூகம் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருந்து புறப்படுகிற தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் யாரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக தூதன் இருக்கிறார். நிச்சயமாய் இதை தொடர்ந்து தியானிப்போம். நாளை காலை உள்ள நிகழ்ச்சியையும் பாருங்கள். நாளை இரவிலும் இந்த தேவ தூதர்களின் ஊழியத்தை குறித்து பேச போகிறோம். நிச்சயமாக அதை கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார். அநேகர் தரிசனங்களை காண்பீர்கள். தேவ தூதர்கள் உங்களுக்காக உலாவுகிறதை, வேலை செய்கிறதை காண்பீர்கள். கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.